வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இன்றைக்கி தட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கிளாஸில் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா ஒரு கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மாவு லைட்டாக சூடாகணுங்க. அந்த பதம் வந்தால் போதும், கலர்லாம் சேஞ்ச் ஆக வேணாம். ஒரு சூடு வந்ததும் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிடுவோங்க. அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் உடச்சக்கல்ல எடுத்து இதை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் பட்டரை நல்லா உருக்கி வச்சுருக்கேன், அதுவும் இதோடு சேர்த்துப்போம். இதோட ஒரு 4 ஸ்பூன் கடலப்பருப்பை ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டாங்க. 20 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, இதை அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை தேவையான அளவு, இதை நல்லா சேர்த்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த மாவு நல்லா கையில் ஒட்டாத பக்குவத்துக்கு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதான், இதுதாங்க பதம். இதை நல்லா உருட்டிட்டு ஒரு கவரில் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிடுங்க. அந்த கவரில் வந்து இந்த பால் வச்சு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தட்டை ஈவனாக வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் தட்டுறதை விட இப்படி பண்ணலாங்க. கையிலையும் வந்து பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு 2 கையிலையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சின்ன சின்ன தட்டையாக வந்துடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் ஆகுங்க. முறுக்குனா நமக்கு ஒரு நிமிஷத்துலேயே வெந்துடுது. நம்ம தட்டை வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க வேகிறதுக்கு. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும். இந்த டைம் வர சொல்ல எடுத்துடுங்க. இது நம்ம ஆறுனதும் இன்னும் கூட கொஞ்சம் கலர் மாறிடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரெசிபி ரெடிங்க. எப்படி நல்லா இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாக. ஒரு 2 கப்பு மாவு தாங்க எடுத்தேன். ஒரு 250 கிராம்ஸ் தாங்க இருக்கும். அதில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். மறக்காமல் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.